டீஹைட்ரேஷன் ஒரு பிரச்சனை குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குங்க மேம். ஆமா, சம்மர்ல வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப காமன். நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு கூட இப்ப இந்த சீசன்ல வந்து வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. டீஹைட்ரேஷன்ங்கிறது இப்போ வாட்டர் எடுத்துக்காதனாலன்னு வருது விட மெயின் வந்து இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் இது டிசீசஸ்னால தான் காமனா வருது. மோஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன் காஸ் பண்றதுன்னு பார்த்தோம்னா டயரியா தான். அடல்ட் டயரியா பத்தி பேசிருக்கோம். டயரியானால வந்து பேபிஸ் டீஹைட்ரேஷன் ஆகலாம். அது சில சமயம் சும்மா மைல்டாவே சரியாயிடலாம். நம்ம ஓரஸ் தான் ரொட்டீனா கொடுக்கணும், ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அது வந்து ஓரலா கொடுத்தாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. சில சமயம் நம்ம டீஹைட்ரேஷன்ஸ் வந்து இனிஷியலா கரெக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அதை வந்து அட்மிஷன் பண்ற அளவுக்கு போய் ஃப்ளூயிட்ஸ் வந்து போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். பிளஸ் டீஹைட்ரேஷன் ஒன்ஸ் அந்த டயரியா இல்லாம வாமிட்டிங்கும் கண்டிப்பா வாமிட்டிங் நம்ம அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். வாமிட்டிங் தான் ஒரு 4 to 5 டைம்ஸ் வாமிட் பண்ணாங்கனாவே அதுலயே ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க குழந்தைங்க. யூரின் அவுட்புட் உடனே கம்மியாகும். அதனால அந்த மாதிரி இப்போ எந்தெந்த டிசீசஸ் வந்து டீஹைட்ரேஷனை காஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம கொஞ்சம் வராம பாத்துக்கணும். டயரியாக்குமே நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ரோட்டா வைரஸ் வேக்சின் என்னென்ன வேக்சின் அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கணும். நன்றி.